ஸ்ரீ குருபியோ நமக. 63 ஒருவரான ஆனாய நாயனார் பற்றிய பதிவு. பெருமை மிகுந்த ஆனாய நாயன்மார் திருமங்கலம் என்ற சோழர் திருத்தலத்துல இடையர் குலத்துல பிறந்தவர். ஆனிரை மேய்த்த ஆயர் என்பதால ஆநாயனார். வேங்குழல ஊதுவதில் வல்லவர். அல்லும் பகலும் அனுதினமும் நொடிப்பொழுதும் இறை சிந்தனையை விட்டு விலகாமல் இருந்தார். அன்றாடம் மாடுகளை காடு சார்ந்த செழுமையான முல்லை நிலத்திற்கு புல்மேய அழைத்துச் செல்வது வழக்கம். பசுக்களை மேய விட்டு குழலூதி அதில் சிவனை துதிக்கும் 5 எழுத்து மந்திரத்தை பாடலாக்கி இசைத்திடுவார். இவருடைய பாடல்களை கேட்டு பசுக்கள் மகிழ்ந்து பால் சொரியும். அவருடைய இன்னிசைக்கு மனிதரும் விலங்குகளும் கூட தன் வசம் இழந்து மயங்கி நெகிழ்ந்து உருகுவார்கள். கோகுலத்தில் குழலூதி ஜகத்தையே வசியம் செய்த அந்த மாயக்கண்ணனே சிவநாமம் இசைக்க வந்தாரோ என்றே நினைக்க தோன்றும் ஆனாயனாரின் இசை. ஒரு நாள் காலையில் இடைத்தொழிலுக்கு மாடுகளுடன் புறப்பட்டு போகிறார். இறை உணர்வு மேலிட்டிருந்தது. சிங்காரமாக முடியை அலங்கரித்து மலர் அணிந்து தோளுக்கு மலர் மாலை சூடி நெற்றியிலும் உடலெங்கிலும் திருநீறு பூசி பசுக்களையும் கன்றுகளையும் புல்வெளிக்கு ஓட்டிச் செல்கிறார். கானகத்தில் கண்ட காட்சியில் உள்ளத்தை பறிகொடுக்கிறார். எங்கும் பூத்து குலுங்கும் எழில் சோலையில் முல்லையும் நறுமலர்களும் கொன்றை மலர்களும் உள்ளம் கவர்ந்து மெய் மறக்கச் செய்கிறது. கொன்றை மரத்தில் மலர் முகிழ்ந்திருந்த அழகு அவரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகிறது. சிவனார் கொன்றை மலர் மாலை அணிந்து காட்சி தருவது போல் அவர் அகக்கண்ணுக்கு திவ்ய காட்சி விரிகிறது. தன் நிலை மறந்து பரவசத்தில் ஆழ்ந்து போகிறார். சிவனாரின் 5 எழுத்தே இசையாகி அவர் குழலில் ஒலிக்கிறது. வனமெங்கும் இசை மழையில் நனைகிறது. காற்றும் கூட இசையோடு கூடி சுழன்றது. நதி புனல் கானத்தின் ஜதியோடு தாளமிட்டு ஓடியது. கல்லும் கரையும் தேவகானம் பொழிய கண்டு தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் விண்ணை விட்டு இறங்கி கானகத்தில் பொழியும் இன்னிசைக்கு வசப்பட்டு இருந்தனர். மலரும் மரங்களும் அருவியும் ஓடையும் சலனமற்று அவரது கானத்தை கேட்ட வண்ணம் இருந்தன. மான்களும் மயில்களும் இறைநிலையில் ஒன்றென நின்றது. ஊதிய குழலொலிக்கு ஆனிரையும் மயங்கி பால் பெருக்கியது. மயில் தோகை விரித்தாட மான்கள் துள்ளியோட வனத்தில் இருக்கும் கொடிய விலங்குகளும் கூட தமது பகை மறந்து ஒருமைப்பட்டு நின்றன. அன்பொழுக இசையின் இன்பத்தில் திளைத்தன. இத்தகைய தேவகானம் சிவபெருமான் செவியில் இன்னமுதென விழுந்து அவரை புறப்பட்டு வரச் செய்தது. உமையவளுடன் காட்சி தந்த சிவனார் ஆனாய நாயனாரை குழலூதியபடியே தம்மை வந்து அடைய அருளினார். பூமழை பொழிய முனிவர்களும் தேவர்களும் துதிக்க குழலூதிக்கொண்டே திருக்கையிலையை சென்றடைந்து இறைவனின் ஜோதியில் இணைகிறார் ஆனாயனார். எப்பேற்பட்ட அன்பும் இறை சிந்தனையும் நிறைந்திருந்தால் இயற்கையை வசமாக்கியிருப்பார். அவரது உயர்ந்த நிலையை அணு முதல் ஆகாயம் வரை சாட்சி சொல்லியதே. ஆனாயனார் வாழ்ந்த காலம் கிபி 7 9 நூற்றாண்டுக்குள் என தோராயமாக கணிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இவருடைய குரு பூஜை நடைபெறுகிறது. சிவனாருக்கு கொன்றை பூச்சொரிந்து திருப்பதிகங்களை பாடி குழலூதி நாயன்மாரின் பெருமையை நினைவில் நிறுத்தி வழிபடப்படுகிறார். ஆனாய நாயன்மாரின் திருவடியை சரணடைந்து சிவமந்திரம் சொல்லி வருவோம். இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம்.